வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான ஆட்டுக்கால் பாயா சூப். அதுவும் எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ். இப்போ வாங்க வீட்டிலே பாயா சூப் ரொம்ப டேஸ்டியாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் பாயா சூப் செய்கிறதுக்கு 3 கால் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பாயாவை ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். குக்கரில் போட்டுட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன், நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி தழை, இது எல்லாத்தையும் நம்ம இப்போ குக்கரில் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 3 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஹோல் பெப்பர். இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எத்தனை விசில் வைக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் ஒரு 1/2 hour விசில் போட்டு நல்லா வேக விடுங்க. சில பாயா பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும், சில பாயா சீக்கிரமாக வேகாது. நான் 1/2 hourக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன், பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு சரியாக வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா திரும்ப நீங்கள் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு நல்லா வேக விடுங்க. சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொடுத்துடலாம். நல்லா சுட ரைஸை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இந்த சூப் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்த ஸ்டெப் கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாதி வெங்காயம் மட்டும் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இப்போ நம்ம பாயா சூப்பில் ஊற்றிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் முழுசாக போட பிடிக்கலனா கரம் மசாலா தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்க்குறேன். அப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். இப்போ அவ்வளோதான், நம்ம சுட பாயா சூப் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தி அண்ட் ரொம்ப டேஸ்டி கூட. இனி வெளியில் வாங்கி சாப்பிடணுன்ட்டு அவசியமே இல்லை, நம்ம வீட்டிலே ரொம்ப டேஸ்டியான பாயா சூப் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எல்லாரையும் அசத்துங்க. இந்த சூப் நம்ம அப்படியே கூட குடிக்கலாம், இல்லைனா கூட ஆப்பம், இடியாப்பம், பரோட்டா, தோசை கூட சர்வ் பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஊர் பீச் சைடில் பாயா சூப்பும் மட்டன் கீமா சமோசாவும் ரொம்ப ஃபேமஸ். நாங்களே வெக்கேஷன் வந்தால் மிஸ் பண்ணவே மாட்டோம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ரெசிபிஸ் வேணும்னா எங்கள் சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.